சொல்லித்தரேன். கிறிஸ்மஸ்க்குன்னு எப்போனாலும் பண்ணலாம். அது என்னென்ன பொருள்னு சொல்கிறேன். ரவை, நெய், சுகர், பால், தயிர், பாதாம், கிஸ்மிஸ், ட்ரை கிரேப்ஸ், ஏலக்காய் பொடி. இது அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு வந்து சுகர் பவுடர், 1.5 கப்பு ரவை, 1 கப் பால், 1/2 கப் தயிர், 1/2 கப் நெய். இதான் அளவு. தயிரையும் கீயும் மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ வந்து சுகர் பவுடர், இப்போ ரவை, தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ரவை, இது கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் பாதாம், ஏலக்காய் பொடி, 1/2 கப் பால். ஒரு 10 minutes to 15 minutes ரெஸ்ட் இருக்கட்டும். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் இது கட்டியாக இருக்கிறதுனால பால் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை வந்து இந்த மாதிரி ஒரு கேக் டீனில் கொட்டிட்டு 35 minutes பேக் பண்ணி எடுக்கலாம். சால்ட் போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 35 minutes பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் ரெடி ஆகிடுது. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு